அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 55வது பகுதி, அதாவது க்ளோஸ் நெக் பிளவுஸினுடைய பகுதியில் இது 5வது வீடியோ. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 51வது பகுதியிலிருந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த க்ளோஸ் நெக்கினுடைய பிளவுஸினுடைய ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோ முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா 51வது வீடியோவிலிருந்து தயவு செஞ்சு பாருங்க. அப்போதான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அந்த கேள்வி பதிலுக்கான இது வந்து உங்களுக்கு விளக்கமாக புரியும். ஏன்னா இந்த 51வது பகுதியிலிருந்து நடத்தின அந்த பகுதியில இருந்து கிளாஸ்ல அட்டன் பண்ணவங்க வந்து கேட்ட கேள்விக்கு தான் இந்த இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பதில் சொல்றாங்க. அதாவது இப்ப ஒரு ஷோல்டர் இருக்கு, அந்த ஷோல்டர்ல வந்து சரிஞ்சு போகும். அதாவது இப்ப ப்ளவுஸ் போட்டுக்கும் போது பாத்தீங்கன்னா ஷோல்டர் இறங்கி இறங்கி வலிஞ்சு போகும். இப்படி நம்ம கையில எடுத்து விடுற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் எதனால வருது அப்படிங்கிறது இதுல ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது நார்மலா நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இல்லாம அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதே படம் வரைஞ்சி அது என்னென்ன யாராருக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் அது வந்து அந்த ஷோல்டர் சரிவு ஏற்படும் அப்படிங்கிற எல்லா விளக்கமும் வந்துடும். அதாவது மொட்டையா ஒரே விஷயத்துக்கு மட்டும் நீங்க சொல்றது இல்லை, எந்தெந்த ஷோல்டர் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த ஷோல்டர் சரிவு ஏன் ஏற்படுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு உண்டான சொல்யூஷனும் சொல்லியிருப்பாங்க. அதனால அதோட விளக்கங்களை அதுல நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த மார்பு சுற்றளவு வந்து நாம அளவு எடுக்கும் போதே நம்ம கொஞ்சம் லூஸா எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா என்னென்ன பிரச்சனைகள் பிளவுஸ்ல வருது அப்படிங்கிறத இவங்க ரொம்ப விளக்கமா சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம என்னதான் நீங்க பிளவுஸ் அக்யூரேட்டா தைக்க தெரிஞ்சிருந்தாலும், பினிஷிங் நல்லா கொடுக்க தெரிஞ்சிருந்தாலும், கால்குலேஷன் அக்யூரேட்டா நீங்க போட தெரிஞ்சிருந்தாலும், மெஷர்மெண்ட் எடுக்கும் போது செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தான். அதாவது ஒரு லூஸா எடுக்கிறது இல்லாட்டினா ஃபுல்லா டைட்டா எடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல ஒட்டுமொத்த பிளவுஸினுடைய அமைப்புமே நம்ம கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம நிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும். அதனால அளவு எடுக்கும் போது தைக்கும் போது நம்ம எடுக்கிற ஒரு கவனிப்பும், அதை பினிஷிங் பண்ற வரைக்கும் நம்ம இருக்கிற ஒரு கவனமும் அளவு எடுக்கும் போது ரொம்ப அதோட 2 மடங்கு அதிகமா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த அளவுல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தினாலதான் நம்ம ஒட்டுமொத்த பிளவுஸுமே நமக்கு கொலாப்ஸ் ஆயிரும். அதனால அந்த மார்பு சுற்றளவு எடுக்கும்போது எவ்வளவு அக்யூரேட்டா எடுக்கணுமோ அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற நிறைய விளக்கங்கள் அது சொல்லியிருந்தீங்கன்னாவே அதை அவங்க சொல்ல சொல்ல கேட்கும் போதே உங்களுக்கே தெரியும். நம்ம அளவு எடுக்கும் போது இதை வந்து இவ்வளவு தூரம் இதை கவனிக்காம நம்ம இவ்வளவு நாள் நம்ம அளவு எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நீங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க அந்த விளக்கம் கொடுத்திருப்பாங்க. அது அந்த மார்பு சுற்றளவு லூஸா அளவு எடுத்தனால எந்தெந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத ரொம்ப புள்ளி விவரமா அதுல சொல்லியிருப்பாங்க இந்த வீடியோல. அதனால இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஒரு சந்தேகத்துக்கு உண்டான கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதிலா இருக்கும் இந்த வீடியோ. அதே மாதிரி 51வது பகுதியிலிருந்து அதை அங்க நடத்தின இதுல இருந்து கேட்டிருக்கிற கேள்விகளுக்கும் இதை நிறைய விட சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த வீடியோ தொடர்ச்சியா நல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்லுங்க நீங்க. மேம் ஷோல்டர் சரிவு வெட்டிட்டு அதுக்கு பிறகுதானே நாங்க தைக்கணும். ஆமா, அந்த சரிவை வெட்டிட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு நமக்கு தையல் போயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆம்போல் ரவுண்ட் வந்து நம்ம செக் பண்ணணும். ஆம்போல் ரவுண்ட் பட்டேக்ல அடி வந்து குறைவா தானே வருது. ஆமா, அது கீழே அகலம் குறைவா தான் வரும். ஏன்னா ஷோல்டர் அதிகமா போகும்போது அடிக்கையினுடைய அளவு நமக்கு கம்மியா தான் வரும். ஆனா ஆம்போல் சரியா வரும். ஆம்போல் சரியா வரும். நம்ம ஆம்போல் ரவுண்ட் நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேடம். சொல்லுங்க. இப்ப போட் நெக் மாதிரி பேக்ல வந்து நம்ம பிராடா கட் பண்ணி அதே ஃப்ரண்ட்ல நார்மலா நெக் வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் பிராடா வந்து கட் பண்ணாம அப்படியே உள்ளேயே கொண்டு வந்துடலாங்களா கிளாத்தை? ஏன்னா கழுத்து ரொம்ப அகண்டு போயிடக்கூடாது. அதே 4 இன்ச்சு நம்ம நெக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் கொண்டு வந்தோம்னா பாடியெல்லாம் அப்படியே ஸ்கின் தெரியும் இல்லைங்களா? அப்ப நம்ம உள்ள தள்ளி ரவுண்டு போட்டுக்கலாம். ஆமா, உள்ள தள்ளினா நான் இப்போ போட் நெக் அப்படிங்கும் போது நீங்க ஒரு 3 இன்ச்சு இறக்கும் போது நமக்கு பிரச்சனை இல்லை. அதுவே ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு இறக்கும் போது இந்த சைடு ஃபுல்லா கவர் ஆகணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோல்டர்னுடைய அளவை இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கணும். நான் நிறைய இதுக்கு சொல்லியிருப்பேன். போட் நெக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஈவனா 2.5 3 3.5 இதுக்குள்ள வைக்கிற மாதிரி இருந்தா நீங்க வைக்கிற அந்த 2 இன்ச்சு 1.25 இன்ச்சு ஷோல்டர் ஓகே. அப்போ பேக் வந்து க்ளோஸ் ஆகும், ஃப்ரண்ட் டீப்பா வைக்கிற மாதிரி இருந்தாலும், ஃப்ரண்ட் க்ளோஸா பேக் டீப்பா வைக்கிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு 1/2 இன்ச்சு நீங்க ஷோல்டர்னுடைய அளவை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்க க்ளோஸ் ரவுண்டா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் தெரியாது. ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட்ல சேர்த்திக்கணும். ஃப்ரண்ட்ல ஷோல்டர் வந்து சேர்த்திக்கணும் மொத்தமாவே. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே சேர்த்தி தானே. ஷோல்டர் அதிகப்படுத்துறோம் அப்படின்னா பேக் நெக்குக்கும் அதிகமாகும், ஃப்ரண்ட் நெக்குக்கும் அதிகமாகும். ஓகேங்க மேடம், ஓகே தேங்க்யூ. அப்ப நீங்க பேக் வேணும்னாலும் டீப்பா வச்சுக்கலாம், ஃப்ரண்ட் க்ளோஸா கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் போட் மாதிரி வச்சுட்டு பின்னாடி ரொம்ப டீப் நெக் கூட வைக்கலாம்.
அதே மாதிரி பேக் வந்துட்டு நம்ம அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பேக் அகலம் வந்து பிரச்சனை கிடையாது. அது ஸ்கின் தெரிஞ்சாலும் நம்ம ஒன்றும் இது பண்றது இல்லை. ஆனா ஃப்ரண்ட்டுக்கு அப்படி கிடையாது. ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே ஸ்கின் தெரியும். நமக்கு ஒரு கன்வீனியன்ட்டா கம்ஃபர்ட்டா ஒரு சாரி போட முடியாது. அப்படிங்கறதுனாலதான் ஃப்ரண்ட் நெக்கை வந்து கொஞ்சம் குறுகலா போட்டு மேல ஏத்திக்கோங்கன்னு சொல்றோம். ஓகேங்க மேடம். ஓகேங்க, தேங்க்யூ மேடம். இப்போ இதுக்கு க்ளோஸ்ட் நெக்குக்கு வந்துட்டு ஷோல்டர் வந்து 2 இன்ச் வச்சா, சாரி இல்ல, ஆமா, ஷோல்டர் 2 இன்ச் வச்சா ஸ்லோப் வந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணா போதும். கரெக்டா மேடம்? போதும். இப்ப 2 இன்ச் அப்படிங்கறது உங்களுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் 2 இன்ச் அப்படிதானே? ஆமா. ஏன்னா அப்படி இருந்தா 1/2 இன்ச் போதும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் அளவன் சேர்த்து 2 வைக்கிற மாதிரி இருந்தா ரெடி ஆகும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3/4 இன்ச் போக 1.25 தான் கிடைக்கும். அந்த மாதிரி வரும்போது நீங்க ஸ்லோப் வெட்ட தேவையில்லை. சரி மேடம், தேங்க்ஸ். சரிங்களா? ஏன்னா இங்க வந்து ரொம்ப தின்னா வரும். அப்போ நம்ம இந்த நெக்குமே 2.5க்கு கீழே இப்படி கத்தி மாதிரி தான் அந்த போட்டினுடைய இது அந்த இது மாதிரி தான் வரும். அந்த மாதிரி வைக்கும் போது நீங்க ஷோல்டருக்கு ஸ்லோப் கொடுக்க தேவையில்லை. இது நீங்க சொல்றது இறக்கம் இல்லையா? ஷோல்டரோட ஆமா ஆமா ஆமா, நெக்கினுடைய இறக்கம் வந்து 2.5 3 தான் வைக்கிறோம் அப்படின்னா ஷோல்டர் வந்து குட்டியா இருந்தா கூட போதும். ஏன்னா பழைய பிளவுஸ் எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதா ஒரு ஜாயிண்ட் தான் இருக்கும். நெக்குக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு லைன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரும்போது ஸ்லோப் கொடுக்க தேவையில்லை. நீங்க ரெடியா வரும்போது உங்களுக்கு 2 2.5 எல்லாம் வரும்போது 1/2 இன்ச் குறைச்சிக்கோங்க, அவ்வளவுதான். 30 years before அதுதான் ஃபேஷன். ஆமாங்க, அந்த மாதிரி நிறைய போட் நெக்கு அந்த ரவுண்ட் நெக்கே வந்து தின் ஷோல்டர் வச்சு ரவுண்ட் போடுவாங்க. ஒரு 5 இன்ச் இறக்கம் வச்சு அது ஒரு போட் மாதிரி பிளவுஸ் அப்பெல்லாம் போடுவாங்க பேக் ஹுக் வச்சு. அப்ப பார்த்தா தின் ஷோல்டரா தான் இருக்கும். நெக்கு ரொம்ப இறங்கி இருக்காது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈவனா தான் இருக்கும். ஆனா அது கரெக்டா ஒரு போட் ஷேப்ல வர மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் லைனிங் பிளவுஸ் எல்லாம் கூட கிடையாது, எல்லாம் நார்மல் பிளவுஸ் தான். அதுவே வந்து அப்பெல்லாம் அந்த ஃபேஷன் வந்து இருந்தது. மேடம் சொல்லுங்க மேடம். அந்த பிளவுஸ் பினிஷிங் பண்ணி இன்னைக்கு நான் போட்டுட்டேங்க மேடம். சரிங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆம்போல் கீழே மட்டும் வர அந்த லூஸ் வருதுங்க மேடம். பாடியில வருது, ஹேண்ட்ல லைட்டா வருது, அப்புறம் நெக் வந்து கொஞ்சம் லூஸ் இருக்கு. ஏன்னா நான் ப்ராடா தான் போட்டேன். நீங்க எல்லாத்தையும் சுத்தி பார்த்தா உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்க லூஸா எடுத்திருக்கீங்க. சரிங்க மேடம். ஏன்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து 35 வர இடத்துல 36 எடுத்துட்டோம் அப்படின்னா அது நெக்கையும் அஃபெக்ட் பண்ணும், ஆம்போலையும் அஃபெக்ட் பண்ணும், பேக் பாடியும் அஃபெக்ட் பண்ணும். அப்ப நம்ம வந்து அத வந்து கரெக்டா எடுத்தோம் அப்படின்னா தான். அப்படி இல்ல உங்களுக்கு நெக் டெப்த் எவ்வளவு வச்சீங்க? 9.5 மேடம். 9.5னா நீங்க ஈஸ் அலவன்ஸ் நீங்க எடுத்திருக்க பாடி அளவை வந்து நான் இப்ப எடுத்திருக்க மாதிரியே விட்டுட்டு 3/4 இன்ச் மட்டும் ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. ப்ராட் வந்து 2.25 வச்சேன் மேடம். இப்ப 4 இன்ச் வைக்கிறீங்க இல்லையா ஈஸ் அலவன்ஸ், அத வந்து 3 இன்ச், அதாவது ஒன் சைடுக்கு 3/4 இன்ச் கொடுத்துக்கோங்க. ஓகே மேடம். அப்படியும் நான் கொடுத்துட்டேன் மேடம். இந்த டைம் அப்படிதான் பண்ணேன். போன டைம் 10 கொடுத்தேன், இந்த டைம் 9.25 தான் கொடுத்தேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஷோல்டர் மட்டும் அந்த கிளாத் கொஞ்சம் தூக்கணும்னா தூக்கி வருது. பேக் ஆம்கோல் கிட்ட ஒரு லைட் பெண்ட் போட்டா மட்டும்தான் அப்பவும் லைட்டா வந்து ஒரு தூக்கலா இருக்கு. அப்ப நான் ஆம்கோல் லைன் கொண்டுட்டு வரது வந்து இன்னும் கூட கொஞ்சம் பாடி சைஸ்ல எடுத்துட்டு ஹேண்ட்லயே அதே மாதிரி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கரெக்டா. ஆமா, ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொல்றது மெஷர்மெண்ட் வந்து டீப் நெக் வைக்கும் போது நீங்க கொஞ்சம் டைட் பண்ணி கூட எடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ஈஸ் அலவன்ஸ் வந்து குறையிற இடம் இதுதான் டீப் நெக் எல்லாம் வரும்போது. அப்ப வந்து நீங்க அந்த இடத்துல வர்ற அளவை மட்டும் நீங்க டைட் பண்ணி எடுத்துட்டு 3/4 இன்ச் ஆட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராது. அப்படி ஆம்போல் கிட்ட வர்ற லூஸ் தான் உங்களுக்கு ஷோல்டர் கிட்ட நெக்கு கிட்டையும் வரும். ஏன்னா நம்ம ஒரு பிளவுஸ் வந்து ஃபிட்டா போடுறோம்னா டைட்டா இருந்தாதான் ஃபிட்டா கரெக்டா நெக் எல்லாம் லூஸ் இல்லாம இருக்குங்க. நம்ம கொஞ்சம் லூஸ் குடுக்குறோம்னு வச்சாவே நெக் வந்து லூஸ் வரும். அதே மாதிரி ஏன்னா அந்த செஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஹூக்கு 2வது ஹூக் வந்து லூஸ் வர்றதுக்கு காரணம் நம்ம முன்பக்கம் வந்து அதிகமா வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன். அப்ப நம்ம அதை வந்து லைட்டா இழுத்தோம்னாவே தெரியும் நமக்கு ஷோல்டர் வந்து டைட் ஆகும். ஃப்ரண்ட்டை மட்டும் இழுத்தா போதும். ஃப்ரண்ட்டை மட்டும் இப்படி ஹூக் இப்படி இழுத்து பிடிச்சோம் அப்படின்னா ஷோல்டர் பாத்தீங்கன்னா ஃபிட்டா இருக்கும். அப்ப என்ன காரணம் அப்படின்னா ஒன்னா அந்த ஸ்லோப் வந்து சேர்த்தி கொடுங்க, இல்லையா ஈஸ் அலவன்ஸ் வந்து கம்மி பண்ணுங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவு கரெக்ட் ஆயிரும். ஒன்ஸ் என்ன பண்றீங்களோ அதை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாடிக்கு பாடி வித்தியாசம் வரும். அதையே வந்து நீங்க கண்டினியூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன சுருக்கம் கூட வராம நீங்க அவாய்ட் பண்ணி. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஓகே. க்ளோஸ் நெக் வைக்கல மேம். 8 அங்குலம் வந்து ஷோல்டர் வைக்கிறோம். 3 அங்குலம் வந்து அகலம் கழுத்து நெக் அகலம் வந்து 3 வைக்கல. 5 அங்குலம் ஷோல்டர்ல வருமா மேம்? ஆமாங்க. அதுல இருந்து 1.25 பதிச்சு க்ளோஸ் கொடுத்தா சரி. சரியா மேம்? அதுல இருந்து நீங்க கீழே ஆம்ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். வரைஞ்சா சரி. ஓகே மேம்.
சப்போஸ் உங்களுக்கு இப்ப சப்போஸ் உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த லைனை வந்து மேல ஏத்தி உங்களுக்கு மேல ஏறும். சரிங்களா? அதனால அதை மட்டும் நீங்க உங்க ஆம்கோல் ரவுண்ட மட்டும் கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம மெயினா இப்ப இந்த ஷோல்டர் கிட்டனா நான் இங்க 1/2 இன்ச்சு வந்து நான் வந்து கிளாத் விடுற மாதிரி தான் நான் உங்களுக்கு கால்குலேஷன் சொல்றேன். சரிங்களா? இப்ப 3/4 இன்ச்சு இங்க ஒரு 1/4 இன்ச்சு போயிடும், இங்க ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அப்ப நீங்க ஸ்டிச் போடும்போது ஒரு பாயிண்ட் தள்ளி போட்டுட்டீங்கன்னாலும் இங்க வந்து லூஸ் வரும். சரிங்களா? அப்போ இங்க என்ன ஆகும்னா ஆம்கோல் வந்து டைட் ஆகும். ஏன்னா 1/4 இன்ச்சு நமக்கு தேவை, 1/2 இன்ச்சு இறக்கினா மட்டும்தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஒவ்வொரு 1 இன்ச்சு லூஸ் கிடைக்கும். நம்ம கம்மியா தைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான லூஸ் வந்து ஆம்கோல்ல கிடைக்காது. அப்ப என்ன ஆகும்னா ஆம்கோலுமே டைட் ஆகும். அதனால நம்ம 1/2 இன்ச் அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சுக்கு தான் ஓவரால் ஃபுல்லாவே தையல் போடணும். அப்பதான் உங்களுக்கு இந்த ஆம்கோல் இங்க வரும்போது இங்க இருக்கிறத விட இங்க 1/2 இன்ச் அதிகமாகும். அந்த 1/2 இன்ச் அதிகமாகும் போதுதான் நமக்கு ஈஸ் அலவன்ஸ் கரெக்டா கிடைக்கும். சப்போஸ் நீங்க இதை ரொம்ப இறக்கி போட்டுட்டீங்க அப்படின்னாலும் ஆம்கோல் வந்து லூஸ் ஆயிரும். இந்த மாதிரி வர விஷயங்கள் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. அதனால எங்கெங்க எவ்வளவு அளவு வச்சு தைக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க மெயினா நோட் பண்ணிக்கோங்க. நெக் அப்படின்னா சிங்கிள் கைடு, அதாவது ஒரு 1/4 இன்ச் அளவு. இந்த யோக் அட்டாச் பண்றதும் அதே மாதிரிதான். 1/2 இன்ச்சுக்கு நம்ம இங்க கிளாத் கொடுத்துருக்கோம். நீங்க கம்மியா தைச்சிட்டீங்கன்னா இது வந்து மேட்ச் ஆகாது. அதிகமா தைச்சிட்டீங்கன்னா மேல ஏறிடும், கம்மியா தைச்சிட்டீங்கன்னா கீழே இறங்கிடும். அப்ப கரெக்டா வரணும்னா நம்ம 1/2 இன்ச்சு தான். அப்போ இதுல 1/2 இன்ச்சு, இதுல 1/2 இன்ச்சு, இதைதான் நம்ம ஸ்டிச்சிங்ல கொண்டு வரணும். நம்ம அதிகமாவோ கம்மியாவோ விட்டுட்டு மேட்ச் ஆகல அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த 1/2 இன்ச்சும் இந்த 1/2 இன்ச்சும் கரெக்டா வந்தாதான் இது ரெண்டும் மேட்ச் ஆகும். இதுல 1/4 இன்ச்சை கொடுத்துட்டு இதுல 1/2 இன்ச்சு கொடுத்தீங்கன்னாலும் இந்த ரெண்டுமே மேட்ச் ஆகாது. அதனால புதுசா நீங்க தைக்கும் போது நீங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து மெஷர் பண்ணி கூட இந்த லைன் போட்டுக்கலாம். அதாவது ஒரு பென்சில்லயோ ஒரு மார்க்கர்லயோ உங்களுக்கு எங்க ஸ்டிச் வரணுமோ அந்த இடத்துல இப்படி ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம டைம் இருக்கும் போது இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி போட்டுட்டு இதே மாதிரி நீங்க பாடியிலையும் போட்டுக்கோங்க. இதுலயும் அதே மாதிரி இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு போட்டுட்டு அதே மாதிரி ஷோல்டர் பாத்தீங்கன்னாலும் 1/2 இன்ச்சு தான். இங்க நெக்கு மட்டும்தான் உங்களுக்கு 1/4 இன்ச்சு. இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் அந்த ஃபிட்டிங்குமே உங்களுக்கு கரெக்டா வரும். சின்னதா வர லைனு இது எல்லாமே வந்து இந்த இதனால கூட வரலாம். அதனால அது எல்லாமே நீங்க கரெக்டா பிடிங்க. ஏன்னா இப்ப ஷோல்டர் வந்து நமக்கு வந்து கரெக்டா மார்க் பண்ணி தான் 1/2 ஷோல்டர் வச்சிருக்கோம். இதுல நீங்க ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வைப்பீங்க, நம்ம பாடியில போடும்போது அது இழுக்கும் போது அந்த பாயிண்ட் வந்து 1/4 இன்ச்சா மாறும். அப்ப உங்களுக்கு ஷோல்டர் வந்து 1/4 இன்ச்சு கீழே இறங்கும். அப்ப அது என்ன மிஸ்டேக் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டா அதுல போட்டு நகத்துல பிரஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க இழுத்தாலும் அந்த இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது. அதனாலதான் நீங்க ஓபன் பண்ணி விட்டு நகத்துல ஒரு பிரஸ் பண்ணிட்டு போடுங்க. இல்லாட்டினா அயன் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு பினிஷிங் வந்து நீட்டா வரும். மேம் பட்டி வெட்டுறதுல எதுவும் டிஃபரெண்ட் இருக்கா? இல்ல தானே மேம்? அதே மாதிரி தான். பட்டி எல்லாம் அதேதான். பட்டி லென்த் ஹைட் அதேதான். ஓகே ஓகே மேம். ஓகே தேங்க்யூ மேடம். அந்த பஸ்ட் கிட்ட 1 இன்ச் வைக்கிறதும் ஃப்ரண்ட் ஆம்கோல் கிட்ட 1/4 இன்ச் மேல ஏத்துறதும் எதுக்காக மேடம் அது செய்யறோங்க? இங்க வைக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம இப்படி இங்க டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா? இங்க டாட் பிடிக்கும் போது இங்க நார்மலா இங்க இந்த லைன்ல வந்து இப்போ நிக்குது. இத நம்ம அப்படியே இங்க டாட் பிடிக்கும் போது கீழே இறங்குதுங்களா? அப்ப இங்க 1/4 இன்ச் வித்தியாசம் வருது இல்லைங்களா? அப்ப இங்க வந்து கரெக்டா இது வந்து இங்க மேட்ச் ஆகணும். அப்போ இந்த 1/4 இன்ச் கீழே இறங்கணும். அப்பதான் இங்க நம்ம டாட் பிடிக்கும் போது இது கரெக்டா வரும். இல்ல ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா நம்ம அந்த கிராஸ் அங்க குடுக்கல அப்படின்னா இது இப்படி மேல நிக்கும், கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா இப்படி கீழே நிக்கும். அப்ப அவங்க சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த லைன் வந்து ஈவனா வராது. இந்த 1/4 இன்ச் வந்து இப்படி கரெக்டா வரணும். எதனாலன்னா இங்க நம்ம டாட் பிடிக்கும் போது இங்க மேல இருக்கிற துணி இங்க நகர்ந்து கீழே வரும். ஒரு 1/4 இன்ச் வித்தியாசம் வரும். அப்ப ஈவனா வரணுங்கிறதுக்காக இந்த 1/4 இன்ச் கொடுக்குறோம். நீங்க அப்படி கொடுக்கல அப்படின்னா நார்மலா கரெக்டா ஸ்ட்ரைட்டா வெட்டியிருந்தீங்கன்னா இதை பிடிக்கும் போது இது கீழே இப்படி வந்துடும். அப்ப இதுவும் பேக்கும் ஃப்ரண்ட்டுமே உங்களுக்கு ஈவனா ஒரு லைன்ல வராது. அப்ப அந்த பஸ்ட் வந்து 1 இன்ச் இறக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம பிடிப்புக்காக இறக்குறதுங்களாங்க மேடம்? 1/2 இன்ச் இத சொல்றீங்களா?
ஆமாங்க, நம்ம எப்பவும் நார்மலா வைக்கிற பஸ்ட்டுக்கும் அதுக்கு கீழே 1 இன்ச் இறக்கிக்கோங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் வந்து 1 இன்ச் நம்ம இறக்குறோம், அதுக்கப்புறம் மேல ஏத்துறோம். ஆனா போடுற கீழே லைன் வந்து அந்த 1 இன்ச் நம்ம எங்க வச்சிருக்கிறோமோ அதுல கொண்டு போய் ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்து இங்க கொடுக்கறது வந்து 1/4 மிடில் செஸ்ட், சரிங்களா? இந்த இதுல இருக்க பாதி தான் நம்ம இங்க கொடுக்குறோம். அதுக்கு வந்து நீங்க பாயிண்ட் பண்ணிட்டு 1 இன்ச் மேல ஏத்திக்கோங்க. ஓகே மேடம். அதுதான் நமக்கு வந்து அண்டர் பஸ்ட்னுடைய அளவு. ஓகே மேடம். ஏன்னா இங்க வந்து நமக்கு ஃபுல்லா பஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறதே நமக்கு தெரியாது. இங்க ஷோல்டர்ல இருந்து இது வரைக்குமே நம்ம பஸ்டுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஆனா அண்டர் பஸ்ட் அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இதுல வந்து ஃபுல்லா முடிஞ்சிரும் இல்லைங்களா? அதுக்கு மேல லென்த் நமக்கு தேவைப்படாது. லென்த் போச்சு அப்படின்னா சாகிங் ஆகும். அதனாலதான் இங்க வர்றதுல பாதியை வந்து ஒரு 1 இன்ச்சை வந்து மேல ஏத்திக்கோங்க. அதுதான் நமக்கு அண்டர் பஸ்டனுடைய அளவு. அது இன்க்ளூடிங் இந்த சீம் அலவன்ஸ் சேர்த்தி தான், சரிங்களா? இது வரைக்கும் தான் நமக்கு அண்டர் பஸ்ட். சப்போஸ் அப்படி தைக்கும் போது யாராவது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் இறக்கம் வேணும்னு கேட்டா மட்டும் இங்க 1 இன்ச்சை நீங்க வந்து 1/2 இன்ச்சா இது பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான்.